அனைவருக்கும் வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து. சங்கடங்கள் தீராது, பட்ட துயர் ஆறாது. ஆங்கிலேயன் வேரில் வெந்நீர் விடுகிறான், ஆரியன் தேவபாஷையால் அழிக்கிறான். இந்திக்காரன் எரி எண்ணெய் ஊற்றுகிறான். உன்னில் பிறந்த மொழிகளும் உனக்கு எதிரி ஆயின. மாற்றான் மட்டுமா கெடுக்கிறான் உன்னை? திரைப்படக்காரனும் தீர்த்து கட்டுகிறான். தாய்மொழிக்காரனும் சிதைப்பதை பார்க்கிறோம். பழிக்கின்ற பெயர்கள் பாடாய் போவார், அழிக்க நினைப்பவர் அழிந்தே போவார். வெற்றி உனக்கே, வீரியம் உனக்கே. இமயம் முதல் ஈழம் வரை புலிக்கொடி நாட்டினாய். எத்திசையும் புகழ் மணக்க இருக்கும் பெரும் தமிழனங்கே, எத்திசையும் புகழ் மணக்க இருக்கும் பெரும் தமிழனங்கே. ஞாலம் உள்ளவரை வளர்வாய் நீ வாழியவே. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்தச் சொன்னால் நான் ஆசிரியனும் இல்லை, நிறுத்தினால் அவர்கள் மாணவர்களும் இல்லை என்று சொன்ன இலக்குவனாரும் வாய்மைநாதரும் பிறந்ததால் வாய்மேட்டிற்கு பெருமை. வாய்மைநாதர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததாலும் அவருடன் பழகியதாலும் எனக்கு பெருமை. வாழும் வகை காட்டவே வரலாறும் இலக்கியமும். அவர்கள் வழி நடந்தால் உங்களுக்கு பெருமை. ஆங்கிலேயனின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க போராடிய நேதாஜிக்கும் பகத்சிங்கிற்கும் வ.உ. சிதம்பரனாருக்கும் உழைக்கும் மக்களை கொத்தடிமைத்தனத்திலிருந்து மீட்க போராடிய களப்பால் குப்புவுக்கும் கால்படி நெல் கூலி உயர்வு கேட்டதற்காக 44 பேர்களை குடிசையில் வைத்து கொளுத்திய வெண்மணி படுகொலைகளுக்கும் இலக்கியம் படைத்தவர் வாய்மையார். கப்பலுக்கு ஒரு காவியத்தில் வ.உ.சியை கைது செய்கிறான் வெள்ளையன். தேசத்தை நினைத்தவரை, விடுதலைக்கே தேர்ந்த வழி உரைத்தவரை, பெண்டு பிள்ளை நேசத்தை மறந்தவரை, கப்பல் ஓட்டி நெடும்புகழை சேர்த்தவரை, வயதில் மூத்த நாசத்தை எரித்தவரை, நியாயம் கொன்ற நடப்புகளை மிதித்தவரை, ஒப்பிட்டால் ஓர் வீசத்தை நிகராக வெள்ளை தேரை விழி சிறந்து நோக்குவதே சிறையில் தள்ளி. தீங்கிழைக்கும் புகழ் படைத்த வீரர், இன்ப தேனிழைக்கும் தமிழுக்கு ஏனை கட்டி, சொக்கிழைக்கும் கவி பாடும் கவிஞர், நீரில் தூள் இழைக்கும் கடல் மீது கப்பல் விட்டு, மிக்கிழைத்த செம்மாப்பை விலங்கு பூட்டி, வெயிலிழைக்கும் வெப்பத்தில் எண்ணெய் ஆட்டும் செக்கிழுக்கும் சேவைக்கு வெள்ளை நாயோ சிரமசைக்க எம் தெய்வம் சிதையலாமோ. செக்கில் அவர் படுகின்ற சிரமம் செக்கிழுப்பதால் குழங்கைகள் செக்கிழுக்கும், கால் சுமக்கும் கொல்லிருப்பு செங்கலியை நடக்கும்போது தடங்காலில் நரம்புகளும் எலும்பும் ஈற்று தடுமாறும். தமிழுக்கு அமிர்தமான இடங்குன்றை 100 நாய் குறைத்தார் போல ஈனங்கள் கெக்களிக்கும். கடலை தாண்டி முடங்கி இழிவு அரங்கேறும் கீழ்மைக்காக மூதறிவின் மரபாளி நலியலாமோ. சுவருக்குள் இதயமிலா நரிகள் கூடி சுந்தரத்தேன் குயிலிறகை பெய்க்கலாமோ. உவருக்குள் நெல்விதையை உதிர்த்து மேலும் உப்பு நிறை கரைசலதை பாய்ச்சலாமோ. வ.உ.சி அவர்கள் இறந்த பொழுது அவருக்காக பாடியிருக்கிறார். அணையாத விளக்கொன்று அணைய, உள்ளம் அனைத்திலுமே துயர் பற்றி எரிய, இன்பம் இணையில்லா யாழொன்று முறிய, திக்கு எங்குமுள்ள இருள் வந்தே செரிய, வானில் துணையாக கதிர்மதியும் உதிர, நாக்கு சொல்ல வரும் சொல்லங்கே உரைய, எங்கும் பிணையில்லா பறவைகளே புலம்ப, இங்கு பேருயிரின் உள்மூச்சு வழி பிறந்ததே. வழி தப்பிய பொழுது அந்த சோகம் நிறைய பாடல்களில் எழுதியிருக்கிறார். ஒரு பாட்டைத்தான் நான் பாடம். நேதாஜி காவியம். நேதாஜி படை சேர்ப்பதற்காக சிங்கப்பூர் சென்று அங்கிருந்து அனைவரையும் போருக்கு சேர வேண்டும் என்று அழைக்கிறார். பஞ்சரம் தங்கிய பைங்கிளியை ஒரு பாக்கன் கடித்து குதறுவதோ, வெள்ளை பால் பசுவை கன்று பார்த்து கதறவே பாதகர் கொன்று புசிப்பதுவோ, 5க்கும் 3க்கும் ஆளாய் பறந்திட்ட ஆசிய பூமியில் கால் நிறுத்தி தம் ஆணவ ஆட்சியால் முற்றும் சுரண்ட நம் ஆன்மா வலைபட்டு உழலுவதோ, கங்கையும் சிந்துவும் காவிரியும் இங்கு காட்டும் வளமை சிறிதுகளோ, ஒரு காலத்தில் பொன் யுகம் கண்ட பரதத்தில் கயமை கொழுவேறும் காட்சிகளோ, மங்கையர் வேங்கையை சின்ன முறத்தாலே மாறிட்ட வீர விளைநிலத்தில் அட மானமும் மாறி பிழைக்கும் பதர்களோ, வாகனம் ஏறி உலாவருதல், சிங்கங்கள் வாழ்ந்த குகை இதடா, இங்கோ சின்ன நரிகளின் ஆளுகையும், வீரர் தீப்பொறி தாவிடும் கண்களிலோ கோழை தேக்கமும் அச்சமும் கண்ணீரும், சங்கம் இருந்த தமிழில் படிப்பதோ சார்ஸ் அரசிற்கு வாழ்த்து செய்ப்பா, புது தர்மம் படைத்திட கைகள் உயர்த்துங்கள், தலையும் விலங்கும் தகர்ந்து விடும், நக்கி பிழைக்கிற நாயல பேயல நாம் இந்த நாட்டுக்கு நாயகர்கள்,
இதை நானிலம் முற்றும் பறையறக என்று நாதம் வருகிறதே கேட்டிடுங்கள். படையில் சேருகிறார்கள். சண்டை நடக்கிறது. வெள்ளையர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட வேண்டிய சூழ்நிலை. அவர்கள் எப்படி ஓடினார்கள் என்பதை அவர் ஒரு 6 வரியில் சொல்லுகிறார். ஓட்டம் உயிரினை காக்க, குண்டோட்டம் குதிரையோட்டம் கூட தோற்க, பாட்டன் தலைமுறை நின்று எம் பாரதம் உற்ற பரிபவம் என்றோர் பாட்டம் துரத்திடுகின்றார். மவுன் பாட்டனும் பூட்டனும் ஓட்டம் பிடித்தார், மூட்ட புகையிலே முக்கிய லண்டன் மூளைகள் நாளம் பிடித்தன சிக்கி. இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதி தமிழுக்கு தொண்டு செய்து நம்மையும் போராளியாக்கியவர் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? கண்ணதாசனின் வரிகளில் வாழை இலை தண்டு மலர் காய் கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் தாய் விழுந்து மரணம். ஆடுகளலோடு சிப்பி ஊடுபள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். ஒன்று மட்டும் உண்மை, அறிவு ஊற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். அரைவேக்காடுகள், குறைகுடங்கள், ஆரிய தசை விரும்பிகள், தற்புகழ்ச்சி தருதலைகள் கவி பேரரசுகளாய் வலம் வரும் காலத்தில் நிறைகுடமாம் வாய்மையார் வாழும் காலத்தில் சிறப்பிக்கப்படவில்லை என்பது வருத்தமே. நம்முடைய தாய்மொழியையும் தாய் மண்ணையும் அழிக்க நினைப்பவர்கள் வெள்ளையனைப் போல் விரட்டப்படுவார்கள். தமிழின எதிரிகளுக்கு சாட்டை அடி கொடுத்து எதிர்காலத்தில் இடும்பைகள் தீர இடும்பாவனத்தை ஆதரித்து நாம் தமிழராய் இணைவோம், வாழ்வோம். நன்றி.